Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டர் கேக். இது வந்து ஈஸியா வீட்லயே செஞ்சிரலாம். எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதாவது நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். எப்பவுமே நீங்க கேக் செய்யும்போது குறைஞ்சது 1/4 கிலோவாவது மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இத லேசா இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்து 1/4 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப் அளவுக்கு மைதா மெஷர் பண்றோமோ அதே கப் அளவுக்கு சுகர் 1/4 கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து பட்டர் 100 கிராம் எடுத்துர்க்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 3 முட்டையோட ஒயிட் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் இதோட சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வீட்ல பட்டர் இல்லனா 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலை எடுத்துக்கோங்க. ஓகே, இதை இப்ப கிரைண்ட் பண்ணிடலாம். நல்ல க்ரீமா வர்ற அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிரலாம். ஏற்கனவே வச்சிருந்த மைதா மாவோட இந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் வந்து இதோட ஜாஸ்தியா சேர்த்துறாதீங்க, ஸ்மெல் ஓவர் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை வந்து 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை பீட் பண்ணும்போது மாவு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிராமல் பார்த்துக்கோங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலையே எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இதில் ஊற்றிடக்கூடாது, நல்லா ஆற வச்சே ஊற்றிக்கோங்க. ஓகேங்க, இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேக் மோல்ட் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பட்டர் பேப்பர் ஒன்று போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லைன்னா A4 ஷீட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயிலே அப்ளை பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சைடில் வந்து இந்த ஓரங்களில் பட்டர் ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை இதோட சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்படி தட்டி விடும்போது ஏர் ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்தாலும் ரிலீஃப் ஆயிரும். நான் வந்து ஒரு கடாய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். பிளேட் இல்லைன்னா ஸ்டாண்ட் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். இதை இந்த மாதிரி அந்த பிளேட் மேலேயே வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. கேப் இல்லாமல் மூடி வச்சுக்கோங்க. 40 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 40 நிமிஷம் ஆயிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு
இந்த மாதிரி ஒரு கம்பி ஏதாவது விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கத்தி கூட விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி வரலை அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து மாவு ஒட்டிருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஸ்டவ்வில் சிம்லேயே வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஓகே, இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆற விட்டுக்கலாம். கத்தியை வச்சு இந்த மாதிரி சைடில் ஓரங்களில் எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட் எடுத்து அதை அப்படியே தலைகீழாக மாற்றி எடுத்துக்கோங்க. கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இதை இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கேக் செய்கிறது கஷ்டமே கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது கேக்கு. இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.